என் குழந்தை தயிர் சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதம், பொங்கல்னு கொழ கொழன்னு குடுத்தா எதையுமே கையில தொட மாட்டேங்கிறான். கையில தொட்டா உடனே ஷர்ட்ல தொடச்சிடுறான். வாயில இந்த கார்னர்ல இருந்துனா உடனே கிளீன் பண்ணணும்னு அழுகுறான். அன்ஈஸியா ஃபீல் பண்றான். பட் சிப்ஸ், முறுக்குன்னு நல்ல மொறுமொறுன்னு கரகரன்னு இருக்கிறதெல்லாம் குடுத்தா ப்ரிஃபரபிளி சாப்பிடுறான். பட் ஆனா இந்த மாதிரி சாதம்லாம் கொழ கொழன்னு இருக்கிறதெல்லாம் மெல்லியே சாப்பிட மாட்டேங்கிறான். டைரக்ட்டா முழுங்கிடுறான். கையில எது தொட்டாலும் ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. ஸ்பெஷலி பல்லு விளக்குறதுல அவ்ளோ இஷ்யூவா இருக்கு. ஒரு நாள் கூட அவன் பீஸ்ஃபுல்லா பல்லே விளக்குனதில்ல. 3 வயசுக்கு மேல ஆகப்போது. இன்னுமே அந்த பல்லு விளக்குறதுல அக்செப்டன்ஸ் இல்ல. இன்னும் ஹேர் கட் பண்றதுலயுமே அக்செப்டன்ஸ் இல்ல. ஹேர் கட் பண்ண போனாவே வந்து அவ்ளோ பயப்படுறான். ஹேர் கட் பண்றது இன்னுமே ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்கு. இதெல்லாம் ஏன் பண்றான்னே தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி இது உங்க குழந்தை வேணும்னு பண்றது கிடையாது. உங்க குழந்தைக்கு சென்சரி ப்ராசஸிங், டாக்டைல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்க கிட்ட இருக்கும். ஸ்பெஷலி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் உள்ள குழந்தைங்க கிட்ட இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண சில சிம்டம்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஸோ டாக்டைல் இஷ்யூஸ் உள்ள ஒரு குழந்தைக்கு சென்சரி ப்ராசஸிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் அதை பண்ணுறதுனால அந்த குழந்தைங்கிட்ட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருங்கிறது நான் இல்லை, ஒரு பேரண்ட் வந்து அப்ளை பண்ணி அவங்க ஃபீட்பேக்கே கொடுத்துருக்காங்க. சென்சரி பேட்டர்னில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? ஏன்னா சென்சரியில் வந்து நிறைய அவருக்கு சிவியர் டிஸ்ரெகுலேஷன்ங்கிறது இருந்தது. இப்போ எந்த லெவலுக்கு உங்க கூட அடாப்டேஷன் வீட்டில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு? கண்டிப்பா இதை நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து சின்னதா ஏதாவது பிசு பிசுன்னு தொட்டானா ஷர்ட்ல தொட்டுப்போம். ஆனா இப்ப அது சுத்தமா இல்ல மேம். அன்னைக்கெல்லாம் உட்காந்து செடி, இது சின்ன விஷயம் தான், செடி நடுறோம். அந்த அந்த மண்ணை வந்து பிசு பிசுன்னு இருக்கிறத மிதிக்கவே மாட்டான். ஆனா அதை தொட்டு எங்களோட மிங்கிள் ஆகி அவன் பண்ணாம, அதை உங்கள்கிட்ட நான் கிளாஸ் டைம் சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். பட் ஹாப்பியான விஷயம் தான், அந்த தொட்டுட்டு ஷர்ட்ல ரகறது இல்ல. அன்னைக்கு கூட ஸ்கூல்ல ஏதோ பெயிண்ட் பண்ண வச்சிருக்காங்க, அதை வச்சுட்டு அவன் மேல, நானே டவுட்டா கேட்டேன், அவன் மேல வைப்பான், வச்சானா அப்படின்னு கேட்டேன். இல்ல, தூரத்துல வச்சிருந்தான் அவன் மேல. அது வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா வந்து அது தொட்டா பிசு இருக்கு, நம்மளுக்கு பிடிக்கலன்றது ஷர்ட்ல ரகறது அவனுக்கு எப்பவுமே உள்ள பழக்கம். இப்ப அவன் ஷர்ட் கரையே கிடையாது, மண்லதான் விளாடுவான். ஃபுல்லா அந்த சகதி மாதிரி இருக்கிறதுல எல்லாம் முன்னாடி மிதிக்க மாட்டான். இப்போ அதுல எல்லாம் விளாட நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது. அது எல்லாமே வந்து உண்மையிலே இம்ப்ரூவ்மெண்ட். ஹாப்பியான ஒரு விஷயம்.